போன பாட்டில் ஹீரோவை கேப்டன் கிட்ட வேலை செய்ய வேணான்னு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஹீரோக்கு வேலை இல்லை, என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, ஸோ ஹீரோவும் பல வேலைகளை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்போதான் ஹீரோயின் அந்த தாத்தாவோட கடைக்கு முன்னாடி உட்காந்து கொடைகளை பின்னிட்டு இருக்காங்க. அப்போது அம்மாவோட ஃப்ரெண்டு அங்கே வந்து, கடல் வேலையோ தரை வேலையோ ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் போதும், எனக்கு தெரிஞ்ச ரோட் கான்ட்ராக்டர் ரோட்டு வேலைக்கு ஆள் தேடிட்டு இருக்காங்களாம், உன் புருஷன் அங்கே அனுப்பி வை அப்படின்னு சொல்ல ஹீரோவோட மூஞ்சி அப்படியே வாடி போயிடுது. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் போங்கன்னு அவங்கள அனுப்பிச்சுடுறாங்க. சரின்னு இப்போ ஹீரோவும் அந்த வேலைக்கு போகிறாரு. ஹீரோயினும் கடல் கிட்ட போகிறாங்க. போய் அந்த இடத்த மீன் வித்துட்டு இருக்க ஹீரோவை நினச்சி புலம்புறாங்க. அவன் மாதிரி இல்லை, சிரிக்கவே மாட்டேங்கிறான், அவனுக்கு கடல் தான் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு கையில் அடிபட்டுருது. இப்போ போன அந்த ரோட்டு வேலையிலுமே இவருக்கு சரியாக வேலை செய்ய தெரியல அப்படின்னு அவர் அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. கையிலையும் அடிபட்டிருக்கு. அச்சோ, உன்னால் முடியலன்னா விட்டுட்டு வர வேண்டியது தானே, நான் உனக்கு சம்பாரிச்சு போடுவதில்ல, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு ஹீரோயின் கேட்டு அவரை திருப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோவால் உழைச்சிட்டு இப்போ வீட்டில் சும்மா இருக்க முடியல. ஹீரோயின் வெளியில் போயிட்டு வரத்துக்குள்ள 3 நாள் பின்ன வேண்டிய கொடையை ஒரே நாளில் முடிச்சுட்டு படுத்துடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சிடறாரு. அப்படிதான் அன்னைக்கு காலையில் நேரமாக ஹீரோயின் பக்கத்தில் திரும்பி பார்த்தா ஹீரோவை காணும். பார்த்தா வெளியில உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் அப்படியே தட்டு தடுமாறி கீழே இறங்கி வர, ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன்னு கேட்க, எதுவும் இல்லை, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சாப்பாட்டுக்கு உழ வச்சுட்டேன், அரிசியும் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் யார் உங்ககிட்ட பண்ண சொன்னா, அதுக்கு என்ன அவசரம், இப்போ நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, வெக்கேஷனில் இருக்கேன்னு நினச்சிக்கோ, கொஞ்ச நாள் நான் இதை டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது, நான் சம்பாரிச்சதா மட்டும்தான் 4 பேர்த்த காப்பாற்ற முடியும், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, உன் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு, ஏதாவது ஒரு வேலைக்கு நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு அங்கே கூட்டுற பெருக்கிற வேலைலாம் இருக்குது. அந்த வேலைக்கு இப்போ ஹீரோ போகிறாரு. இதெல்லாம் பார்க்க ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போதான் வீட்டில் இருக்கிற பானையை போய் பார்த்தா பானையில் கொஞ்சம் அரிசி இருக்குது. அதை பார்த்து ஷாக்கான இவ அப்படியே பக்கத்தில் அந்த பாட்டி வீட்டுக்கு போய், பாட்டி அது வந்து அரிசி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே கதை இப்போ பாஸ்ட்டுக்கு போகுது. அதாவது நம்ம ஹீரோயினும் அவளோட பொண்ணும் ஒரு மார்க்கெட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போது ஹீரோயின் பட்டாணியை பேரம் பேசி வாங்கியிருப்பா. பாத்தியா நான் எப்படி பேரம் பேசி வாங்கினேன்னு, இதுவே உங்கள் அப்பா வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவரை ஏமாத்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படிம்மா இப்படி மாறினீங்க, நீங்கள் ரொம்ப பயந்த சுபாவம்னு அப்பா சொன்னார், எந்த நிலைமையிலேருந்து இப்படி மாறினீங்க அப்படிங்கும்போது, எப்போ 2 குழந்தைங்க பசியால் வாடிட்டு இருக்குதுன்னு எனக்கு தோணுச்சோ, எப்போ உங்கள் அப்பா வேலைக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டாருன்னு தோணுச்சோ, அந்த சமயம் நான் மாறினேன். நான் இப்படியே பயந்துட்டே இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, பயத்தை விட்டு வெளியில் வந்தால் தான் நம்ம குடும்பத்தை முன்னேற்ற முடியும் அப்படின்றனால தான் நான் இப்படி மாறிட்டேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் கதை பாஸ்ட்டுக்கு போகுது. ஆக்சுவலி இப்போ ஹீரோவுக்கு வேலை இல்லைல்ல, அதனால ஹீரோயின் பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சித்தப்பா வெளியில் உட்காந்துட்டு இருக்காரு. ஏன் இப்படி சும்மா அழுதுகிட்டே இருக்க, சொல்ல வந்ததை சொல்லு, பணம் தான் தேவைன்னு சொல்லு, அது கூட சொல்கிறதுக்கு உனக்கு கஷ்டமாக இருக்கா, கல்யாணம் ஆயிடுச்சு, இது உன் வீடு இல்லை, உன் புருஷன் வீடு தான் உன் வீடு, உனக்கு கஷ்டம்னா நீ உன் புருஷன் வீட்டை தான் கேட்கணும்னு சித்தப்பா திட்டுறாரு. அப்போ தான் பாட்டி, கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்களுக்கு தாயாக போகிற, இப்போ கூட உன்னால் வாய் திறந்து இதுதான் என் கஷ்டம்னு சொல்ல முடியல, உன் குழந்தைக்கு சாப்பாடு போட முடியல, அதுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுங்கன்னு வாய் திறந்து கேட்க முடியல, இன்னும் நீ சின்ன பிள்ளையாவே இருக்கியன்னு தன்னோட பேத்தியை பார்த்து கேட்குறாங்க. அப்போ தான் அவள் திரும்பவும் அழுதுகிட்டே இருக்க சித்தப்பா மனசு தாங்காமல், அம்மா உன் கையில் இருக்குல்ல அந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்துருங்க, அதை வச்சு இவ என்ன வேணா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. அன்னைக்கு ராத்திரி ஹீரோயினும் ஹீரோவும் படுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. ஏங்க எனக்கு சீக்கிரம் வயசாகணும்னு வேண்டிக்கோங்க, ஏன்னா வயசானாதான் மெச்சூரிட்டியும் குடும்பத்தை ஏற்றுக்கிற பக்குவமும் வருமா, ஆனால் எனக்கு இன்னும் வரவே இல்லை. என் வயசில் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாரும் நல்லா தான் குடும்பம் நடத்துகிறாங்க, எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படியே இருக்கேன், எனக்குன்னு இருக்கிற கஷ்டத்தை என்னால் வெளியில் சொல்ல முடியலையே அப்படின்னு ஓன்னு அழுவுறா. அதை பார்த்து ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, வயசானா மட்டும் பக்குவம் வராது, உனக்கு ஏற்கனவே பக்குவம் வந்துருச்சு, இவ்வளோ கஷ்டத்துலையும் என்னை சிரிச்ச முகத்தோட நீ கடலுக்கு எப்போ அனுப்புனியோ அப்பயே உனக்கு இந்த வயசுக்கான பக்குவம் வந்துருச்சு, உன்ன மாரி இந்த ஊரில் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு அப்படியே பொண்டாட்டி சொல்ல, அப்படியே ஹீரோயின் இந்த பக்கம் திருப்பி படுக்கிறாங்க. என்னை அப்படியே கட்டி பிடிச்சிக்கோ, என் முதுகில் அப்படியே தட்டி கொடுன்னு சொல்ல, அப்படியே அவங்க அம்மா எப்படி தட்டி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இப்போ ஹீரோயினுக்கு ஃபீல் ஆகுது. இப்போ தான் ஹீரோயினை வெளியில் யாரும் கூப்பிட்றாங்க. பார்த்தா பாட்டி வந்திருக்காங்க. நீ ஏன் இந்த டைமில் வந்த, சித்தப்பா பார்த்தா பேசுவாங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் பாட்டி கையில் இருக்கிற மோதிரத்தை கழட்டி அப்படியே அந்த பேத்தி முன்னாடி வைக்கிறாங்க. இந்த மோதிரத்தை கொடுக்கத்தான் இந்த அர்த்தராத்திரியில் தூங்காமல் கொள்ளாமல் இங்கே வந்தியா, சொல்லியிருந்தா நானே காலையில் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. உன்னை வீட்டுக்கு கூப்பிட்றதா இருந்தால் நான் காலையில் கூப்பிட்டுருக்க மாட்டேனா, இது வேற விஷயம்னு சொல்லி பேக்கெட்டில் இருக்கிற ஒரு பேங்க்கு பாஸ்புக்கை எடுத்து அப்படியே பேத்தி கையில் கொடுக்குறாங்க. பார்த்தா அதில் லட்சக்கணக்கில் பணம் இருக்குது. ஏது பாட்டி உனக்கு இந்த பணம் அப்படின்னு கேட்க, இதெல்லாம் நான் 3ஆம் உலக போகிறப்போ சம்பாரித்து சேர்த்து வச்சது, இது உன் சித்தப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தா எப்பயோ சூதாட்டத்தில் போய் இந்த காசையும் வேஸ்ட் பண்ணியிருப்பான், இது உனக்குன்னே நான் வச்சிருந்தது, இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ தான் பாட்டி ஒரு பாஸ்ட் கதையை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்னன்னா, ஹீரோனோட அம்மா பாட்டியை வந்து கூப்பிடுவாங்கல்ல, அம்மா வாங்க எனக்கு தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்குன்னு. அப்போ தான் அவங்க எங்கே கூப்பிட்டு போயிருப்பாங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷாப்க்கு. அதாவது அந்த ஊரில் எப்போ தனக்கு வாழ்நாள் முடிய போகுதுன்னு அப்போது உள்ளே ஒரு இன்ட்யூஷன்
சுச்சுவேஷன் தோணுதோ அப்போ போய் அவங்க ஃபோட்டோ எடுத்துக்குவாங்களாம். அதுக்கு தான் பாட்டியை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. கவலைப்படாதீங்கம்மா, நான் சொர்க்கத்துக்கு போய் உங்கள் பையன் கூடயே தான் இருப்பேன், அங்கே போய் வேறு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அங்கே போய் உங்கள் பையன்கிட்ட சொல்லுவேன் உங்கள் அம்மா உங்களை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு ஒரு கடமை இங்கே இருக்குது. என் பொண்ணு ரொம்பவும் மனசு தைரியமானவன், யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டா. ஆனால் அவளே வளர்ந்து ஏதாவது ஒரு கஷ்டம்னு வந்து உங்கள் முன்னாடி நின்னா கண்டிப்பாக நீங்கள் உதவி பண்ணணும். அது உங்கள் பையனுக்கே பண்ணுற மாதிரி நினச்சி நீங்கள் மனசார பண்ணணும். அது ஒன்று மட்டும்தான் நான் வேண்டுறேன். அவள் ஒரே ஒரு டைம் தான் உங்ககிட்ட வருவா. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவளால் சமாளிக்க முடியாத கஷ்டத்தை அப்போ அவள் அனுபவிச்சுட்டு இருக்கான்னு. அந்த ஒரு டைம் மட்டும் நீங்கள் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இது மட்டும்தான் நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேம்மான்னு சொல்ல நம்ம ஹீரோயினோட அம்மாவும் சிரிச்ச முகத்தோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஸோ இது உங்கள் அம்மாவுடைய கடைசி கோரிக்கை. அவள் என்கிட்ட ஆர்டர் பண்ணிட்டு போயிருக்கா, நீ மட்டும் இப்படி பண்ணலைன்னா உன் பையன் உன்னை மன்னிக்கவே மாட்டான்னு சொல்லி. உனக்கு ஒன்று தெரியுமா, பெற்றவங்களுக்கு முன்னாடி பசங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த வலி வாழ்நாள் முழுக்க அவங்க மனசுக்குள்ளேயே இருக்கும். அந்த வலி தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், அது மிகவும் கொடியமான வலி அப்படின்னு பாட்டி அழுகுறாங்க. இப்போ பேத்தியும் ஹீரோவும் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் உங்களை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைப்போம், வாழ்க்கையில் முன்னேறுவோம்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த பணத்தை எடுத்து ஹீரோயின் ஹீரோக்காக ஒரு போட்டு வாங்கி கொடுத்துட்றா. மொத்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாமியாரும் இனிமேல் மருமங்க சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்பேன், அவள் தான் எங்கள் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி அப்படின்னு பாராட்டுறாங்க. அப்போ தான் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸு இத்தனை வருஷமாக என் பொண்ணை நீ கொடுமைப்படுத்திட்டு இருந்த, எதுவுமே கொண்டுட்டு வரலன்னு பேசிகிட்டு இருந்தேன், இப்போ மட்டும் என்னவா உனக்குன்னு வரதட்சணை கொண்டுட்டு வந்தால் தான் நீ நல்லா வச்சுக்கிற போலையே அப்படின்னு இவங்களை கிண்டல் பண்ண. இப்போ மொத்த பேரும் போட்டுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க போட்டு எடுக்கிறதுக்காக. நம்ம ஹீரோயினும் ஆடி பாடி விளையாண்டுட்டு இருக்கா. அந்த சமயத்தில் தான் ஹீரோயினுக்கு பனிக்கூடம் ஒடிஞ்சிருது. உடனே கத்துறா, அப்படியே தள்ளு வண்டியில் வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அப்படியே தள்ளிக்கிட்டு போகிறாரு. பின்னாடியே மாமியாரும் ஓடுறாங்க. ஏண்டி இன்னும் மட்டும் சிரிச்சு பேசிட்டு தாண்டி இருந்தேன், அதுக்குள்ளே எப்படி பனிக்கூடம் உடஞ்சிச்சின்னு பின்னாடியே ஓடி போய் ஒரு இடத்துல விழுந்துடுறாங்க. இப்போ ஹீரோ மட்டும் அவங்கள அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா இப்போ ஹீரோயினுக்கு பையன் பிறந்துருச்சு. பாட்டியும் மாமியாரும் எதிர்பார்த்த மாதிரி பையன் பிறந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வெள்ளி ஸ்பூன் வாங்கிட்டு வந்து மாமியார்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இப்போ தான் ஹீரோயின் சொல்கிறா, நான் தான் இந்த வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி, என்னால் தான் போட்டு வாங்கினீங்க, என்னால் தான் வெள்ளி ஸ்பூன் வாங்கினீங்க, என்னால் தான் குழந்த பையனாக பிறந்திருக்கு. இப்போ சொல்லுங்கள் யார் மகாலட்சுமி? நான் தான் மகாலட்சுமி. எங்கள் அம்மாவோட ஆத்மா என் உடம்புல ஒட்டல, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்குன்னு பாட்டிமா கிட்டே சொன்னேன். பாட்டிமா அப்படியே மூஞ்ச ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்படியே வருஷங்கள் உருண்டோடி போக ஹீரோயின் இப்போ 3வது குழந்தைக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அப்போ தான் ஹீரோவோட வலையில் மீனாக வந்து குவியுது, கொஞ்சம் சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் அந்த தாத்தா பாட்டி வீட்டில் இவங்க குடியிருக்கிறாங்கல்ல, தாத்தா கிட்டே போய் நாங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம், நாங்கள் ஒரு புது வீடு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் பாட்டியும் தாத்தாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ இனிமேல் இங்கே இருக்க மாட்டிங்களா, எங்கள் கூட பேச மாட்டிங்களா, அப்போ எங்களுக்குன்னு யாருமே இல்லையா அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாரு. ஹீரோயினுக்கு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி என்னன்னா, தன்னோட அம்மா வாழ்ந்த அதே வீட்டையே காசு கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்காரு. இப்போ அது அவங்களோட சொந்த வீடாகிடுச்சு. ஹீரோயினுக்கு அளவு கொள்ளா மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ அந்த வீட்டில் இவளோட சென்டிமெண்ட் பீரோன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பீரோவை அந்த வீட்டில் வச்சுட்டு 2 குழந்தைங்க இவங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த வீட்டில் இருக்கும்போது ஹீரோ ஒரு நாள் கடலுக்கு வெளியில் போயிட்டாரு. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு கனவு, அவங்க அம்மா வெளியில் வீட்டை தொடச்சிட்டு இருக்க மாதிரி. ஏம்மா இத்தனை நாளாக என் கனவுலேயே வரல, இப்போ மட்டும் வந்திருக்கீங்க, அதுவும் வீட்டை தொடச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் குடியிருந்தவங்க இந்த வீட்டை அழுக்கு பண்ணிட்டு போயிட்டாங்க, இது நம்மளுடைய கனவு வீடு. அது மட்டும் இல்லாமல் பாரு பக்கத்து வீட்டுக்காரி கார் வாங்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நாங்கள் போட்டு வாங்கி புது வீடு வாங்கினதே பெரிய விஷயம், நீங்கள் கார் இப்போ வாங்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறா. ஏய் அடுத்து என்ன நடக்கணும், என்ன வாங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்டி, பக்கத்து வீட்டுக்காரி பாரு கார் வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டோட மரம் அந்த வீட்டு பக்கம் போயிருக்கு, அப்போ அங்கே பழங்கள்லாம் விழும்ல, அதுக்கு நீ கண்டிப்பாக காசு வாங்கிக்கோ அவகிட்ட அப்படின்னு சொல்லும்போதே ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துடுது. ஆக்சுவலி இப்போ ஹீரோயினுக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு. அம்மா கனவுல வந்து பக்கத்து வீட்டில் கார் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோடின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ தான் ஹீரோயின் அவங்க பொண்ணை எழுப்பி பக்கத்து வீட்டு ஆண்டி என்னை கூப்பிட்டேன்னு சொல்லுமா அப்படின்னு உசுப்பி விடுறாங்க. அந்த குழந்தையும் போய் பக்கத்து வீட்டு அங்கிளை கூட்டிகிட்டு வருது. ஸோ அந்த அங்கிள் காரில் இவளை வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாரு. பார்த்தா இப்போ அடுத்ததும் பையன். பாட்டிக்கு அளவுகொள்ளா மகிழ்ச்சி. இப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஹீரோவோட பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி முன்னோர்கள் கனவுல வந்தால் அவங்களோட ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதான் ஹீரோயோட மாமியார், அவங்க பேயின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ என்னவா அப்படின்னு பதிலுக்கு பதில் கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட பொண்டாட்டி தான் அவங்க குடும்பத்தோட ராசியானவலாம், அதுவும் மாமியாரோட மருமக தான் ரொம்ப ராசியானவலாம் பாட்டி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அவங்க அம்மாவோட பேய் இவ பேல சுற்றிட்டு இருக்குதுன்னு சொன்னீங்க, இப்போ என்னவா அப்படின்னு அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தையால தான் அடுத்தடுத்து 2 ஆண் வாரிசு வந்திருக்குன்னு அந்த குழந்தைய பாராட்ட, ஓ அப்படியா, இவளோட ஜாதகத்தில்
ஆண் வாரிசே இல்லைன்னு நீங்கள் தான் சொன்னீங்க, நடத்துங்க நடத்துங்க அப்படின்னு திரும்பவும் மாமியார் கவுண்டர் கொடுக்க, கொஞ்சம் அமைதியாக ரெடின்னு அவங்க மாமியார் அவங்கள கண்டிக்க, உங்களோட கணிப்பு எல்லாமே போய் இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த ஊரில் தலைவர் தேர்தல், அதுக்காக எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இருக்காங்க. அந்த கேப்டன் தான் எப்பயுமே தலைவர் ஆவான் போல. ஸோ அவன் நின்றுட்டு இருக்கான். இப்போ தான் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமு தலைவர் தேர்தலுக்கு ஹீரோயினும் பங்கு கொள்வான்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஹீரோயின் எனக்கு இந்த தேர்தலில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்ல, கேப்டன் இலக்காரமாக பேசுகிறான். போகிற வர நாய்ங்க கொண்டு தான் எலெக்ஷனில் நிற்குங்க, அதுங்களுக்கு யார் ஓட்டு போடுறது, அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான், நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்கிற பாதி பேர் நாங்கள் வந்து ஏசுனுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்ல, இப்போது ஏசுனை துணைத் தலைவராக அந்த கேப்டனே நியமிக்கிறான். ஏன்னா அவனுக்கு பயம் வந்துருச்சு, எங்கே ஏசுன்னு தன்னோட பதவியை பறிச்சுக்கொள்ளன்னு. அவனே சரி ஓகே ஏதோ பிரச்சனை இல்லை, நான் இவளை துணைத் தலைவராக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ தான் அந்த காலகட்டத்தில் அங்கே பெண்கள் வந்து டான்ஸ் ஆடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்குது. அதனால் அங்கே டான்ஸ் கிளப் வச்சுருந்த எல்லாத்தையுமே வெளியில் இழுத்துட்டு வராங்க. அப்போ தான் ஹீரோயின் உள்ளே போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் உள்ளே இருக்காங்க, நான் அவங்கள பிடிச்சிட்டு வரேன்னு. அந்த இடத்துக்கு இப்போ கேப்டன் வரான். 2 பேரும் இப்போ ஒரு டாய்லெட் முன்னாடி இருக்கிறாங்க, அதுவும் பெண்களோட டாய்லெட் முன்னாடி. இப்போ அந்த கேப்டன் நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ ஏன் உள்ளே போகிற, இது பொண்ணுங்களோட டாய்லெட், நான் தான் உள்ளே போகணும்னு சொல்லும்போது, நீ என்ன எங்கே போனாலும் வர, என்னை மிஸ் பண்ணுறியா, என்னை கல்யாணம் பண்ண முடியலன்னு கவலைப்படுறியா அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் அப்படியே மூக்க பிடிச்சிட்டு உள்ளே போகிறா. கேப்டன் அப்படியே வாயை ஊதி பார்க்குறான், சரியான நாத்தம். உள்ளே வந்ததுக்கப்புறம் வெளியில் வாங்க அப்படின்னு அந்த கதவை தட்ட, வெளியில் யாருமே வர மாட்டேங்கிறாங்க. உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு அடியில் குனிஞ்சு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணோட காலும் ஒரு பெரிய பொண்ணோட காலும் அங்கே இருக்குது. யாருங்க நீங்கள் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா மிகப்பெரிய ஷாக்கு. என்னன்னா கேப்டனோட பொண்ணும் கேப்டனோட மனைவியும் அங்கே இருக்காங்க. ஐயோயோ உங்கள் வீட்டுக்காரன் தான் வெளியில் இருக்கான், உங்களை பார்த்தா அவ்வளோதான், வெளியில் வர ப்ரெஸ் எல்லாம் இருக்காங்க, அதனால் உங்கள் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனும் டென்ஷன் ஆயிடுவான், உங்களையும் கொடுமை பற்றிடுவான் அப்படின்னு ஒரு துப்பட்டாவை மூஞ்சில் கட்டிக்கிட்டு பின்னாடி வழியாக 2 பேரும் இப்போ தப்பிச்சு ஓடுறாங்க. அவங்க ஓடும்போது இப்போ கேப்டன் பின்னாடி துரத்திட்டு வரத்துக்கு பார்க்குறான். இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் அவங்கள துரத்துற மாரி ஆக்ஷன் காட்டுறா. அவங்க ஒய்ஃபு மணல் மேலே ஜம்ப் பண்ணும்போது அவங்களோட ஒரு ஸ்லிப்பர் அங்கே மிஸ் ஆயிடுது. இதை வந்து கேப்டன் பார்த்துடுறான். அதுக்கப்புறம் அவங்க ஒரு செருப்பு கடைக்கு போகிறாங்க. ஹீரோயின் அவங்க போட்டிருந்த செருப்புக்கு மேட்சாக ஒரு செருப்பு வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ தான் அந்த பொண்ணு கேட்குறா, உங்களுக்கும் கேப்டனுக்கு என்ன சம்மந்தம், ஏன் அவன் உங்ககிட்ட அப்படி பேசினான் அப்படின்ட்டு. ஆக்சுவலி எங்கள் 2 பேத்துக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை, உங்களுக்கு முன்னாடி நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தேன், அதுக்கப்புறம் யாங்கே நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் முன்னாடியே கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாழ்க்கைக்குள்ளே நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு கொடுமையெல்லாம் சொல்லுது. ஓ உங்களுக்கு அவ்வளோ கொடுமையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வாழ்க்கையை விட்டு வெளியில் வந்துடலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த குழந்தைங்களுக்கோசரம் தான் அந்த வாழ்க்கையிலே இருக்கேன், இல்லைனா அந்த ஆளை எப்பயோ தூக்கி ஸ்டேஷனில் வச்சுருப்பேன், போனால் போதுன்னு விட்டுட்ருக்கேன்னு இந்த அம்மா புலம்ப. சரி ஓகே நீங்கள் வாங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் ஏசனுடைய கிளிப்பை அந்த பொண்ணு நோட் பண்ணுறா. நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு டிசைனாக கிளிப்பு வாங்கி தருவாங்களாமே, அதுவும் இல்லாமல் அவர் சம்பாதிக்கிறதுல பாதி கிளிப்புக்கே போயிருந்தாமே அப்படிங்கும்போது, இல்லை அவருக்கு பிடிக்கும், நான் கிளிப்பு போட்டால் அழகாக இருப்பேன்னு அவர் நினைப்பாரு, அதனால் பட்டணத்துக்கு போகும்போது எனக்கு கிளிப்பு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை மாரி ஹஸ்பண்ட் எனக்கு வாச்சிருந்தா என் வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும், காசு பண்ண இருந்து என்ன பண்ணுறது, சந்தோஷம் இல்லையே, குடும்பக்காரனாக இருக்கான் அப்படின்னு அந்த பொண்ணு புலம்பிகிட்டே இருக்குது. ஸோ இப்படியே அன்றைக்கி ராத்திரி ஆகுது. ஹீரோ போட்டில் அந்த போட்டோட நேம் எழுதிட்டு இருக்காரு. அப்போ தான் பொண்ணும் ஹீரோயினும் வெளியில் உட்காந்துட்டு இருக்காங்க. பொண்ணுங்க போட்டில் ஏறக்கூடாது, பொண்ணுங்க கடலுக்கு போகக்கூடாது அப்படின்னு அந்த ஊரில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதனால 2 பேரும் வெளியில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட 2 பசங்களும் போட்டில் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ தான் பெரிய பொண்ணு கேட்குது, ஏமா என்னை மட்டும் போட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறீங்க, நான் மட்டும் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்குது. அம்மா அது தப்பு இல்லை, கடல் தாய் மேலே நம்மளோட பாதம் படக்கூடாதுன்னு ஊரில் இருக்கிறீங்களா சொல்கிறாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது, உன்னோட கையெழுத்து நல்லாயிருக்கும், நீ வா, நீ வந்து போட்டில் நேம் எழுதுன்னு அப்படியே ஹீரோயினை கூப்பிட்றாங்க. நீ நிஜமாக தான் சொல்கிறியா, நான் போட்டுக்குள்ளே வர முடியுமா, நான் வரலாமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. நீ வா எதா இருந்தாலும் பேசிக்கலான்னு அப்படியே ஹீரோயின் அந்த போட்டில் ஏற்றிக்கிட்டு தன்னோட பொண்ணையும் அந்த போட்டில் ஏற்றிக்கிட்டு அப்படியே கடலில் நடுவில் போகிறாங்க. அப்போ தான் ஹீரோயின் திட்டுறாங்க, ஏய் கடல் தாயே, ஏன் நாங்களாம் உள்ளே வரக்கூடாதா, உன்ன மாரி நாங்களும் ஒரு பொண்ணு தானே, எப்போ பாரு ஏதாவது ஒரு ஃபார்மாலிட்டி சொல்லி பொண்ணுங்களை பின்தள்ளிட்டே இருக்காங்க, எனக்கு உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்குன்னு கடல் தாயை திட்டி தீர்க்கிறா. நான் வைஸ் பிரசிடென்ட், நான் இங்கே வந்ததை யார்கிட்டயாவது சொன்னீங்கன்னா உன்னையா அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு ஒரு சின்ன குழந்தை மாரி புலம்பிட்டு இருக்கா. உன்னுடைய புலம்பல் எல்லாத்தையுமே நீ முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி 3 குழந்தைங்களோட அந்த நடுக்கடலில் ஹீரோவும் ஹீரோயினும் சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ தான் குழந்தைங்க பார்க்காத தருணத்தில் ஹீரோயினுக்கு முத்தம் கொடுத்துட்டே இருக்காரு. இப்படியே இவங்களோட வாழ்க்கையில் வசந்த காலம் இப்போ தான் ஆரம்பிக்குது. இப்படியே இந்த எபிசோடும் முடியுது. வேற ஒரு எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.